சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 கீழே டிகிரி தீர்ப்பாணைக்கான டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜட்ஜ்மெண்ட்டுக்கான டெஃபினேஷன்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9 சிபிசியில் கொடுத்துருக்காங்க. ஆர்டருங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா எஸ் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 கொடுத்துருக்காங்க. இந்த டிகிரினா என்ன? டிகிரிங்கிறது ஒரு தீர்ப்பாணை. ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது மணி ஷூட்டாக இருக்கலாம், இல்லை டிக்ளரேஷனாக இருக்கலாம். அந்த டிக்ளரேஷன்லேயோ மணி ஷூட்லேயோ இந்த பணத்தை இவங்களுக்கு கொடுக்கணும், இந்த வீடு அவங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுவாங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டு அப்படிங்கிறது இப்போ நம்ம பிளைன்டிஃப் சைடும் டிஃபெண்டன்ட் சைடும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அலிகேஷனை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடு எப்படி அவங்களோட இது, அந்த பணம் எப்படி அவங்களுக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக கொடுக்கக்கூடியதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு. ஆர்டர்னால் என்ன? ஆர்டர் அப்படிங்கிறது நம்ம ஒரு வழக்கை நடத்திட்டுருப்போம். அதில் இடையில ஏதாவது இன்டர்வியூ இன்ஜெக்ஷன் ஷூட்டை நம்ம அதாவது பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணுவோம். அந்த பெட்டிஷன்ஸை கோர்ட்டு அலோவும் பண்ணிக்கலாம், டிஸ்அலோடும் பண்ணிக்கலாம். ஒருவேளை கோர்ட்டு அதை அலோவ் பண்ணிவிட்டு இப்போ கமிஷன் அமைக்கிறதுக்கு நம்ம லேண்டெல்லாம் அளக்கிறதுக்காக கமிஷன் அமைக்கிறதுக்கெலாம் நம்ம கேட்போம். அந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் போடுறப்ப அது கோர்ட் அலோவ் பண்ணிக்கிடுச்சு அப்படின்னா அதில் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்டரை நமக்கு ஃபைனல் டிகிரிலையோ ஜட்ஜ்மெண்ட்லேயோ மென்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இது ஒரு டெம்ப்ரவரியான ஒரு பெனிஃபிட் தான். அதாவது ஒரு சொல்யூஷனே தவிர பர்மனெண்ட்டு கிடையாது. அதனால் டிகிரிலையோ இல்லை ஜட்ஜ்மெண்ட்லேயோ அதை பற்றின எந்த விஷயமும் சொல்ல மாட்டாங்க. அடுத்தது எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் அப்படிங்கிறது எங்கேயாவது டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா சிபிசியில் எங்கேயுமே டெஃபினேஷன்ஸ் கிடையாது. எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன்ஸ் எந்தெந்த டைப்பில் நம்ம கேட்போம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மணி ஷூட்லேயும் அடுத்தது டிக்ளரேஷன்லேயும் நம்ம கேட்கக்கூடியதான் இந்த எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன். ஏன்னா டிகிரி அப்படிங்கிறது டிகிரி படி என்ன சொல்லுவாங்க, இது இவங்களோடையது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அது எப்படி அவங்களோடதுன்னு சொல்லப்படுறது அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லிடுவாங்க. இந்த எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை நம்ம எங்கே போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எந்த கோர்ட்டில் ஷூட் போட்டிருக்கோமோ அந்த இடத்துலையே எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை நம்ம போடலாம். இது ஹைகோர்ட்லேயும் போடலாமா? நம்ம ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு டிகிரியோ ஜட்ஜ்மெண்ட்டோ இப்போ அந்த கேஸில் வின் பண்ணவருக்கு டிகிரி ஹோல்டர்னு சொல்லப்படுவோம். அந்த கேஸில் எதிராக தீர்ப்பு பெற்றவர் தான் ஜட்ஜ்மெண்ட் டெபிட்டார்னு சொல்லுவோம். இப்போ அந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் டிகிரி அந்த ஹோல்டர் இருக்கார்ல, டிகிரி ஹோல்டர், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மணி ஷூட்லேயோ இல்லை டிக்ளரேஷன் ஷூட்லேயோ என்ன பண்ணுவார்னா எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் அதாவது ஜட்ஜ்மெண்ட்டையோ டிகிரியோ வச்சு நம்ம பொசஷனை எடுக்க முடியாது. ஏன்னா நம்மள்ட்ட டைட்டில் மட்டும்தான் இருக்கும். பொசஷனை எடுக்கிறதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. அதுதான் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் அப்படின்னு சொல்கிறது. அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத கோர்ட் தான் டிசைட் பண்ணி கொடுக்கும். இங்கே எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை பற்றி நம்ம லோயர் கோர்ட்டில் ஒரு வேளை கேஸ் போட்டு நடத்துகிறோம் அப்படின்னா அது லோயர் கோர்ட்லேயே நம்ம எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போட்டுக்கலாம். ஒருவேளை ஹைகோர்ட்டில் போட்டு நடத்துகிறோம் அப்படின்னா நமக்கு அங்கே டிகிரி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குன்னா நம்ம ஹைகோர்ட்லேயே எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போட்டுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டில் போடலாமா அப்படின்னு கேள்வி வந்தால் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போடவே முடியாது. இப்போ எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனில் ரெக்கவரி ஆஃப் மணி, டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் பொசஷன், டைட்டிலோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஒரு வீடு சம்மந்தமான ஒரு விஷயம். இப்போ வீடு டைட்டில் என்கிட்ட இருக்குது, இன்னொருத்தவங்கள்ட்ட பொசஷன்ஸ் இருக்குது. இப்போ வீட்டோட டைட்டில் வச்சுருக்க நபர் அவங்களுக்கு ஃபேவராக டிகிரியோ ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துடுச்சு. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டு டெபிட்டார் இருக்கார்ல அவருக்கு எதிராக எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை நிறைவேற்ற சொல்லி நம்ம போடுவோம். இந்த நிறைவேற்ற மனுவில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வீட்டை போய் நம்ம பொசஷன் எடுக்கிறதுக்குன்னு ஒரு பெய்லீஃப் அனுப்புவாங்க. அந்த பெய்லீஃப் அங்கே பார்த்துட்டு அங்கே எந்த ப்ராப்ளமும் இல்லை, பொசஷன் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, வீட்டில் யாராவது இருந்துக்கிட்டு அவங்கள அலோவ் பண்ணல, ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த பெய்லீஃப் என்ன பண்ணுவார்னா கோர்ட்டில் இந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போலீஸ் எய்ட் பெட்டிஷன் போடப்படும். அந்த போலீஸ் எய்ட் பெட்டிஷனில் எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் அந்த வீடு வருதோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு டைரக்ஷன் பாஸ் பண்ணப்படும். அந்த போலீஸ் அதிகாரிகள் அங்கே போயிட்டு அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களை வீட்டுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு அது பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த வீடு பூட்டி இருக்குது,
பூட்டியிருக்கு அப்படின்னா வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பிரேக் ஓப்பன் பெட்டிஷன் வந்து ஒன்று போடுவாங்க. அந்த பிரேக் ஓப்பன் பெட்டிஷனில் வந்து ஆர்டர் ஆன பிறகு அந்த பெட்டிஷன் எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் மூலமாக தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து போக முடியும். இது வீடு சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு. இதுவே வந்து மணி ஷூட்டாக இருக்குது. மணி ஷூட்டில் நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போடுறோம் அப்படின்னா நம்ம எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனில் வந்து ஆர்டர் 21 ரூல் 11 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மணி ஷூட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை வந்து போடணும் அப்படிங்கிறதுல நம்ம வாய்மொழியாக அதாவது வந்து ஓரலாகவும் வந்து எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் 21 ரூல் 11 வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ மணி சூட் சம்மந்தமாக அப்படிங்கிறப்ப வந்து என்ன பண்ணுவோம், இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கும், மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். மணி ஷூட் சம்மந்தமாக நமக்கு வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போடுறப்ப அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கோர்ட்டுக்கிட்ட வந்து காட்டணும். நம்ம தான் காட்டணும். யார் வந்து அதில் வந்து டிகிரி ஹோல்டராக இருக்காங்களோ அவங்க தான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டு டெபிட்டார்ட்ட இருக்கக்கூடியதை காட்டணும். அப்போ ஜட்ஜ்மெண்ட் டெபிட்டார்ட்ட இருக்கக்கூடியது என்னென்ன அப்படிங்கிறப்ப ரிலீஜியன் பேஸ்டாக இருக்கக்கூடிய எதையுமே வந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டு இருக்குது அப்படின்னா அந்த லேண்டை வந்து எடுக்கக்கூடாது. ஆனால் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த விளையக்கூடிய விளைச்சலை வந்து இந்த டிகிரி ஹோல்டர் வந்து எடுத்துக்கலாம். ரிலீஜியன் பேஸ்டு இல்லாமல் மற்ற ஏதாவது இருக்குது அப்படி இல்லைன்னா விளைச்சல் நிலம் இல்லாமல் ஏதாவது ப்ராப்பர்ட்டி அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா அதை கோர்ட்டோட நாலேஜுக்கு கொண்டு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோர்ட் மூலமாக சேலுக்கு கொண்டு வந்து அந்த சேலில் இந்த நபருக்கு எவ்வளோ அமௌண்ட் வரணுமோ அந்த நபருக்கு கொடுத்துட்டு பாக்கி இருக்கிறத வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் டெபிட்டார்ட்டையும் வந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் டெபிட்டாருக்கு வந்து ஒரு வேளை இந்த எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் வந்து போடுறதுக்கு முன்னாடியே டிகிரியும் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்த பிறகு இந்த ஜட்ஜ்மெண்ட் ஹோல்டர் இது ஜட்ஜ்மெண்ட் டெபிட்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அப்பீலுக்கு போயிடுறாரு. இப்போ அப்பீலுக்கு போயிட்டாரு அப்படின்னா வந்து கண்டிப்பாக இங்கே எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனில் ப்ரொசீடிங் எதுவும் பண்ணவே கூடாது. ஏன்னா அப்பீலில் நமக்கு என்ன ஆர்டர் வருதோ அதுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன்ஸ் வந்து நிறைவேற்றுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க முடியும். இந்த எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன்லேயே வந்து என்னென்னா இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டு இந்த மணி ஷூட் சம்மந்தமாக இருக்காங்களே, மணி ஷூட்டில் வந்து அவங்கக்கிட்ட எந்த ஒரு அசட்டுமே இருக்காது, மூவபுளும் இருக்காது, இம்மூவபுளும் இருக்காது, எதுவுமே இருக்காது அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா சிவில் டிடென்ஷன் வந்து போட சொல்லுவோம். அந்த சிவில் டிடென்ஷன் வந்து பெரும்பாலும் வந்து சிவில் சைடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதே இல்லை. ஏன் அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சிவில் டிடென்ஷனை போடுறாங்கன்னா யார் அந்த டிகிரி ஹோல்டரோ அவரே தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் டெபிட்டாருக்கான செலவையும் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து இதை யாரும் ப்ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது. இதுதான் வந்து நமக்கான இந்த டிகிரி அண்ட் ஜட்ஜ்மெண்ட் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனுக்கான ஒரு விளக்கம்.